கைவிடப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவுடைய வேதத்துக்கு நேராக போகிறோம் ஐயா. எங்களோடு பேசுகிறோம். எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மன்னாவே எங்கள் எல்லாருக்கும் தாங்கப்பா. மாம்சம் வெளிப்படக்கூடாது, சுயங்கள் வேண்டாம்ப்பா. ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணி இந்த வார்த்தைக்கு எங்கள் செவிகளை விருப்பு சேதனம் செய்யப்படியாய் உன் கையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேறு சிந்தை வராதபடி என் தேவன் ஒரு மனதை தந்து எங்களை நடத்தும்படியாய் உன் பாதத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்க சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு நிறைய சில விஷயங்களை சொன்னதை நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி உருண்டையாக இருக்கிறத கண்டுபிடிச்சதே நம்ம பைபிளில் இருந்தோம். ஸோ ஆவியால் அதை நமக்கு எழுதி வச்சுருக்கோம். உருண்டையின் மேல் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 40:22 நம்ம படிக்கிறோம். அந்த பூமி உருண்டையின் மேல் கர்த்தர் வீற்று இருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ இந்த நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறேன்ட்டு, ஆனால் தேவன் நமக்கு ஏற்கனவே இந்த வேதத்தெல்லாம் வலித்திருக்கார். அதே போல் முதல்ல இசை கருவிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு எஸ்டேட் லெவலில் மியூசிஷியன்ஸ் நிறைய வந்துட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வந்துருச்சு, எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் முதல்ல இசைக்கருவியை பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா யூபால் அப்படிங்கிற ஒரு மனுஷன். ஆதியாகமம் 4:21 பார்த்தீங்கன்னா கிண்ணரம், நாதசுரம், இந்த இசைகளுக்கு எல்லாற்றுக்கும் தகப்பன் அப்போ அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இப்படி இந்த இசை வல்லுநர் கூட நம்முடைய வேதத்தில் இருக்காங்க. மூன்றாவது முதல் கப்பலை கட்டினவர் யார் உங்களுக்கு எல்லாம் தெரியும்? நோவா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டாக இருந்திருக்காரு. அந்த அமெரிக்க தேசத்துக்கு போகும்போது பக்கத்தில் இன்னொரு ஸ்டேட்டு, அந்த நாட்களில் என்னால் போக முடியல நாங்கள், ஏன்னா அது வந்து ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிற நேரம். அதே அளவு எக்ஸாக்டாக ஒரு பெரிய பேழையை கட்டி அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருந்தாரோ நோவா அது அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. அப்படின்னு கட்டாயம் போனால் அடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்குங்க எங்கள் சந்தை. அப்போது அந்த போகும்போது ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, எதுவுமே வெளியில் வச்சு அதே கொப்பேர் மரத்தில் அந்த பேழையை கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு அருமையான, அதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. நான் யூடியூப்பில் எடுத்து பார்க்குறேன். அந்த ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சி பார்ப்பாங்கல்ல, அப்படி நான் பார்த்தா சர்ச் பண்ண குரூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக. அவர் படிக்கவே கிடையாது, ஒரு வல்லுநராக இருக்கிறவங்க
வச்சு ஆர்கிடெக்ட் வந்து இதெல்லாம் வச்சு கட்டுற மாதிரி கட்டியிருக்காரு. அப்போ எவ்வளோ அற்புதம் பாருங்க. நோவாலாம் படிச்சாங்கலாம் ஒரு 800 வயசுல அது செய்தாரு. எவ்வளோ ஒரு பலவீனம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போய் அந்த ஆண்டவர் சொன்ன மழைனா என்ன தெரியாது, இருக்குன்னு சொன்னாலே நம்ம நம்பலாம். ஆனா இல்லாத ஒண்ணு சொல்லும்போது அதை நம்பி ஆண்டவருக்காக போய் ஊழியம் செய்து அது பேடையை கட்டியிருக்காரு உண்மையா. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் நம்ம பைபிள்ல தான் இருக்காரு. முதல்ல பல மொழி பேசப்பட்ட இடம் வந்து அந்த பாடி கட்டும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை மாற்றிட்டாரு. ஆதியாகமம் 11:7 அந்த வசனத்தை வாசிக்கணும். அதே முதல் அறுவை சிகிச்சை செய்தது நம் ஆண்டவர். ஆதாமுக்கு செய்த டாக்டர் யாருன்னு அழகாக ஆப்ரேஷன் பண்ணாருக்கும். நம்ம டாக்டரும் நமக்கு யம வேதத்துல தான் இருக்காரு. முதல் கட்டிட பொறியாளர், அந்த சிவில் என்ஜினியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைபிளில் காயின் தான். காயின் வந்து நிறைய பட்டணங்களை கட்டினான்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 4:17 நம்ம பார்க்கிறோம். அடுத்து முதல் டெய்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல வண்ண கலர் உடைகளை செய்தது யாக்கோபு. அப்போ பாருங்க ஆதியாகமம் 37:3 டெய்லர் நம்ம பைபிளில் தான் இருக்காங்க. இன்னும் நிறைய இது பார்த்தீங்கன்னா 100 இது சொன்னாங்க. நான் இன்னைக்கு ஒரு 7 இதை மட்டும் எழுதி எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பைபிளுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாம் இருக்கிறத வச்சுட்டு இல்லாதவங்க தேடிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ தேடணும், நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லாம் நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷன் கூட அநேகருக்கு இல்லை. இன்னைக்கு தமிழகத்திலே பார்த்தோம்னா அங்கேயுமே படாத அநேக நகல் நம்ம இந்தியாவுக்குள்ள ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கையில பைபிள் கிடைக்காத ஜனங்கள் இருக்காங்க. நிறைய மொழிபெயர் பண்ணாத மொழிகள் இருக்கு. அப்போ நமக்கு இது அருமையா கிடைச்சிருக்கு. நல்ல ரோடு போட்டு பிளாட்ஃபார்ம் பண்ணி நல்ல ஜம்முன்னு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை ஒண்ணுமே வசதி இல்லாதவங்க, வாங்க முடியாதவங்க, மொழிபெயர்க்காத இடத்துல பைபிள் கிடைப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த பைபிளை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதுக்கான ஒரு கீ என்ன, அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 5 கீ. அந்த 5